தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிங்கப்பூர் ஏழும் எழுத்தல் ஊழியத்தின் சார்பிலே நானும் பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புதிய வருடத்திலே தேவன் வைத்திருக்கிற வார்த்தை என்னென்றால், ஏசாயா 43வது அதிகாரம் வசனம் 19 பார்க்கின்ற பொழுது, பிகோல்ட் ஐ ஆம் டூயிங் எ நியூ திங்ஸ் என்ன சொல்கிறார்? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அபாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே இதுவரை வாழ்க்கை உங்களுக்கு திருப்தி இல்லாமல் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை நீங்கள் விரும்புகிற பிரகாரம் இல்லாமல் இருக்கலாம். கடனோடு கண்ணீரோடு கவலையோடு நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். முதலாவது கர்த்தர் நினைக்கிறார், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். தேவன் என்ன செய்கிறாரு? உங்களுடைய லைஃப்ஸ் அண்ட் சிச்சுவேஷனை அண்ட் டோட்டலி சேஞ்ச், முற்றிலுமாக மாற்றி உங்கள் வாழ்க்கையில் ஒரு புத்துணர்வு, புதிய வளர்ச்சி, புதிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அதைத்தான் வெளிப்படுத்தினால் 21வது அதிகாரம் வசனம் 5 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சகல காரியத்தையும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன இருக்கோ எல்லாவற்றையும் புதிதாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் தேவன் செய்கிறார், உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறார், சூழ்நிலையை மாற்றுகிறார். இழந்து போன, அதாவது நீங்கள் உங்கள் காரியத்தில் எதை நீங்கள் இழந்து போயிருக்கிறீங்களோ அதை ரினுவல் அண்ட் ரீஸ்டோரேஷன், அதை மீண்டுமாய் கர்த்தர் புதுப்பித்து உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் புதிதாக புதுப்பித்து கொடுக்கிறார் என்றால் பிரிங் லைஃப் அண்ட் அபண்டன்ஸ், அதாவது ஸ்டீம் இன் தி வில்டர்னஸ், அதாவது கர்த்தர் ஒரு நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதம், வனாந்திரத்தில் ஆறுகளை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் என்றால் அந்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, கர்த்தர் என்ன செய்கிறார்னாக்க டிவைன் கைடன்ஸ். உங்கள் வாழ்க்கை முன்னேறி செல்வதற்கு எரிகோவை போல் தடை இருக்கிறதா? செங்கடலை போல தடைகள் இருக்கிறதா? கர்த்தர் என்ன செய்ய எரிகோ, அது மட்டுமல்ல யோர்தானை போல் தடைகள் இருக்கிறதா? கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு ஒரு வழியை உண்டாக்கக்கூடியவராக இருக்கிறார். மேக்கிங் எ வே இன் தி வில்டர்னஸ், அதாவது ஏன்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக கஷ்டமாக இருக்கின்ற வேளையிலே தேவனே உங்களுக்கு தடைகளை உடைத்தெறிந்து வழியை உண்டு பண்ணக்கூடியவராக இருக்கிறார். புதிய வழிகளை கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணக்கூடியவராக இருக்கிறார். எப்பொழுது உண்டு பண்ணக்கூடியவராக இருக்கிறார்? இமிடியேட் ஆக்ஷன். இப்பொழுதே நீங்கள் விரும்புனீங்கன்னா, விசுவாசித்தீங்கன்னா, இப்பொழுதே இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நாட்கள் நீங்கள் காத்திருக்க தேவையில்லை, சோர்ந்து போக தேவையில்லை. கர்த்தர் இதோ நான் உங்களுக்கு புதிய காரியத்தை, நம்முடைய ஆண்டவர் எல்சடாய் தேவன், அவர் என்ன சொல்றாரு? இம்மிடியட் ஆக்ஷன், உடனடியாக தேவன் செயலில் இறங்குகிறார். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண முடியும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கர்த்தர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே சோர்ந்து போய் இருக்கிற உங்களுக்கு தேவன் ஒரு புதிய உற்சாகத்தை கொடுத்து, மகனே மகளே, நீ சோர்வடைய தேவையில்லை, நான் சோர்ந்து போகாத ஒரு தேவன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபொழுது எங்கேயாவது சோர்வோடு உட்கார்ந்தாரா? சோர்வோடு களைப்பாக இருந்தாரா? அப்படிப்பட்ட தேவனை நாம் வணங்குகிறோம். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் சோர்ந்து போகாத தேவன். உங்களுக்கு சோர்வடையாதபடி, பலன் இல்லாதவனுக்கு பலனும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன் உங்களை பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் பார்த்தீங்கன்னா, இந்த புதிய வருடத்துக்குள்ளே நுழைந்திருக்கிற உங்களுக்கு பழைய துயரங்கள், பழைய கவலைகள், பழைய கண்ணீர்கள், பழைய துக்கங்கள் எல்லாவற்றையும், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்த எல்லா விதமான தோல்விகளையும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இருந்த எல்லா விதமான வீடு கட்ட முடியலையா, புதிய வீடு வாங்க முடியலையா என எல்லா காரியத்தையும் கர்த்தர் புதிதாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. பிள்ளைகள் படித்து வேலை கிடைக்காம இருக்கிறதா? புதிய வேலைகளை கர்த்தர் திறக்கிறார். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண முடியும். புதிய வாசல்கள், என பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறதா? நல்ல வரன் உள்ள என மணமகனையோ மணமகளையோ கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பார். புதிய காரியங்களை கர்த்தர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்படி என்றால்
பழைய தோல்விகள் எல்லாம் சூரியனை கண்ட பனியைப் போல மறைந்து விடக்கூடியதாக இருக்கிறது. எல்லா பழைய தோல்விகள், பழைய கஷ்டங்கள், பழைய பாவ வழக்கங்கள், பழைய கண்ணீர்களை எல்லாம் கர்த்தர் துடைத்து உங்களை ஒரு புதிய சிருஷ்டியாக, புதிய மனிதனாக, புதிய உற்சாகம் உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளையாய் என் தேவனால உங்களை மாற்ற முடியும் வாக்கு கொடுக்கிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னவர் நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. புதிதாக்குறேன் என்று சொல்லுகிறவர் இதோ புதிதாக்குறேன்னாக்க ஒரு சில காரியங்கள் மட்டுமல்ல, சகலவற்றையும் நான் புதிதாக்குகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? காட்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் எவ்ரி பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் கர்த்தர் மாற்றத்தை உருவாக்கி புதிய டிவைன் கனெக்ஷன், ஆவிக்குரிய என தொடர்புகளை கொடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையில எழுந்து பிரகாசிக்கும்படியாய் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆவிக்குரிய நண்பர்களை கொடுத்து அவர்கள் கர்த்தருக்கென்று எளிமை பிரகாசிக்கக்கூடியவர்களாய் கர்த்தர் அவர்களை மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து நீ கவலைப்பட தேவையில்லை, கண்ணீர் விட தேவையில்லை. அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது ஆச்சரியப்படுவீர்கள். கர்த்தர் இந்த வருடத்தில் வாக்கு கொடுத்ததின்படி புதிய காரியத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சிங்கப்பூர் தேசத்தில் இந்த சீன புத்தாண்டு வரும், சைனீஸ் நியூ இயர். இப்போ வருகின்ற பொழுது இப்போ இந்த மாதத்தில் கூட இந்த ஜனவரி 2025 இதில் ஜனவரி 29 வருகிறது. இந்த சீன புத்தாண்டு வருகிறது என்றால் அநேகர் அந்த சீனர்கள் என்ன செய்வாங்க, வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களை பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற என்ன தமிழில் சொல்லுவாங்க. பழையன எல்லாவற்றையும் கழித்து போட்டு புதிய காரியங்கள், புதிய பொருட்கள், புதிய எல்லாவற்றையும் புதிதாக அவர்கள் வாங்கி வைப்பார்கள். ஹல்லேலூயா. அதே போல இந்த வருடத்திலே பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தூக்கி எறிந்து போடுகிறார். புதிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே புகுத்தக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தர் எப்படி செய்கிறாரு? அதை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் புதிய காரியங்கள் வருகின்ற போது நம்ம புதிய வீடு வாங்கினா எப்படி இருக்கும்? கட்டி புதிய வீடு வாங்கினா புதிய ஒரு மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. தோட்டங்கள் புதிதாக வருகின்ற பொழுது மகிழ்ச்சி உண்டாகிறது. புதிய வேலை கிடைச்சா எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. இந்த பிள்ளைகளுக்கு திருமணம் புதிதாக நடக்கின்ற பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. புது வருடம் வந்தால் புத்தாடைகளை அணிந்து நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமே, அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சவுலுடைய வாழ்க்கையில் கூட பாருங்க. சவுல் கழுதையை தேடி போன சவுல் அங்கே சாமுவேலை சந்திக்கிறார். சாமுவேல் என்ன சொல்கிறார்? சவுலை பார்த்து, கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட தீர்க்கதரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அங்கே 1 சாமுவேல் 10:6 என கர்த்தருடைய ஆவி உன்னிடத்தில் வருகின்ற பொழுது நீ வேறு மனுஷனாக மாறக்கூடியவராக இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ கழுதையை சாமுவேலை விட்டு சவுல் சென்ற பொழுது அவன் புது இருதயத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார் என்று 1 சாமுவேல் 10:9 பார்க்கலாம். அவன் ஒரு புதிய மனிதனாக மாறுகிறான். ஆண்டவர் இந்த வருடத்தில் உங்களுக்கு செய்யக்கூடிய காரியம், உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. புதிய இருதயம் என்றால் அந்த இருதயத்திலிருந்து என்ன உண்டாகிறது? எண்ணங்கள், சிந்தனைகள், என்ன பார்த்தீங்கன்னா நினைவுகள் எல்லாம் உண்டாகிறது. பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனோட நினைவு எப்படி இருக்கிறோ அவன் அப்படியாக இருக்கிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நான் சிறு பிள்ளையாக படிக்கின்ற பொழுது நான் என்ன செய்தேன்? பிரைமரி ஸ்கூல் படித்தேன். அப்புறம் பிரைமரி ஸ்கூலில் நல்ல ரேங்க் வாங்கலை, ஏன்னா ஒரு ஆவரேஜ் ஸ்கூலில் கடைசி மார்க் இதை வாங்கினேன். ஆனால் செகண்டரி ஸ்கூல் செல்கின்ற பொழுது உள்ளத்தில் ஒரு வைராக்கியம், நான் நன்றாக படிக்க வேண்டும் என்று அந்த உள்ளத்தில் வைராக்கியம் வந்ததினாலே இரவில் என்னுடைய ஹாஸ்டலில் படிக்கின்ற பொழுது இரவில் 1 மணி 2 மணிக்கு எழுந்திருந்து படிப்பை நன்றாக படித்து என்னுடைய செகண்டரி ஸ்கூலில் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினார். அந்த வருடத்தில் எனக்கு ஒருவருக்கு மட்டும்தான் ஸ்கூலில் இன்ஜினியரிங் அட்மிஷன் கிடைத்தது. ஏனென்றால் நான் இன்ஜினியராக மாற வேண்டும் என்ற எண்ணம் என் இருதயத்தில் தோன்றி அதற்காக நான் ஜெபித்தேன், அதற்காக நான் உழைத்தேன். அப்போ எண்ணம், ஒரு புதிய எண்ணத்தை, இருதயத்தை இந்த வருடத்தில் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் மனதில் முதல்ல என்ன செய்யனாக்கா, இந்த புது இருதயம் வந்தால் தான் எண்ணங்கள், சிந்தனைகள், அந்த நாணத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவரிடத்தில்.
ஏன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஞான கண்மலையாக இருக்கிறார். ஞான கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நீங்கள் என கேட்கின்ற பொழுது, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க, அந்த புதிய இருதயத்தை தாங்கன்ற பொழுது உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாம் டோட்டலி சேஞ்ச், அதாவது முழுவதுமாக மாறுகின்ற பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய வாழ்க்கையாக, புதிய மனுஷனாக ஆண்டவர் உங்களை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் தேவன் இந்த வருடத்திலே உங்கள் வாழ்க்கையில செய்யக்கூடிய காரியம் புதிய இருதயத்தை கொடுக்கிறார். பாருங்க, தாவீது பாவம் செய்திருந்தான். அவன் சங்கீதம் 51 பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் சமூகத்தில் வந்து பாவம் செய்த பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் வந்து விழுந்தான். தாவீது விழுந்த பொழுது என்ன சொல்கிறார்? சங்கீதம் 51 அதிகாரம் வசனம் 10, தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும் சொல்றாரு. தேவனே சுத்த இருதயத்தை கொடுங்கப்பா, பாவம் செஞ்சிட்டேன். கர்த்தர் உம்மால் மட்டும்தான், பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான், தேவனால் மட்டும்தான் இந்த பாவத்தை கழித்து சுத்த இருதயத்தை கொடுக்க முடியும். மனிதனோ சாமியாரோ யாருமே உங்களுக்கு கொடுக்க முடியாது. சுத்த இருதயத்தை தேவன் ஒருவர் தான் கொடுக்க முடியும். தேவ சமூகத்தில் வந்து தாவீது விழுந்தான். விழுந்த பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு புதிய இருதயத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று நான் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் நீங்கள் வேணா சுத்த இருதயம் உங்களுக்கு மாறலைன்னா பழைய பாவத்திலே பாதாள குழியிலே விழுந்து கொண்டே நீங்கள் இருப்பீங்க. அதை தூக்கி விடுவதற்கு அந்த சுத்த இருதயத்தை இயேசு கிறிஸ்து ஒருவனாலே, பரிசுத்த ஆவியானவர் ஒருவனாலே, கர்த்தராலே மட்டுமே உங்களுக்கு கொடுக்க முடியும். அதுதான் கர்த்தருடைய சுத்த கிருபை தேவனிடத்தில் வருகின்ற பொழுது. ஹல்லேலூயா. அதனால்தான் உங்களுடைய இந்த புதிய வருடத்திலே பழைய தோல்விகள், பழைய பாவங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு, ஆண்டவரே பழைய காரியங்கள் என் இருதயத்தை சோர்ந்து போக பண்ணிவிட்டது, அதனாலே நான் இப்பொழுது எனக்கு புதிய இருதயத்தாங்க, புதிய சிந்தனைகள், புதிய ஆலோசனைகள் எங்களுக்கு உம்மிடத்திலிருந்து தரும்படியாய் கேளுங்க. ஹல்லேலூயா. அதனால்தான் நாம் கேட்பது என்ன? புதிய இருதயம் என்றால் இந்த சரீரத்தில் உள்ள அந்த இருதயம் மாமிசம் ரத்தமும் அல்ல, அது அல்ல. ஆவிக்குரிய புதிய சிந்தனை, புதிய எண்ணங்கள், புதிய கிருபைகள், ஆண்டவர் மேலே கிருபை பெற்று இந்த ஆவிக்குரிய இருதயம், ஆவிக்குரிய சிந்தை இது நமக்கு உண்டாகும்படியாக தேவனிடத்தில் நாம் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால்தான், ஏனென்றால் எரேமியா 17 அதிகாரம் வசனம் 9 பழைய இருதயம் நமக்கு வேண்டாம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டவர்களாய், சமுதாயத்தில் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக, சமுதாயத்துக்கு விரோதமாக கேங்ஸ்டராக, போதைப்பழத்திற்கு எல்லாம் அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவங்க? அவங்க இருதயத்தில் தவறான காரியத்தை சிந்தித்ததுனால தான் வசனம் சொன்னது போல எல்லாவற்றையும் பார்க்கலும் இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறதா. ஹல்லேலூயா. இந்த இருதயத்தை மகா கேடுள்ளதாக இருந்தனால தான் மனிதன் தவறான காரியத்தை செய்தான், பாவத்தில் விழுந்து போய்விட்டான். மார்க்கு 7 அதிகாரம் வசனம் 21 முதல் 23 பார்க்கின்ற பொழுது, இருதயத்திலிருந்து புறப்படுகிறீர்களோ தீமை நம்மை தீட்டுப்படுத்துகின்றன. பாருங்க, ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாங்க? அவருக்கு வருகின்ற பொழுது நாம் சாப்பிடுவது அவ்வளவு தீட்டுப்படுத்தாது, ஆனால் நம்ம இருதயத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மனிதனை காயப்படுத்துகிறது, தீட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ மிக மிக முக்கியமாக இந்த வருடத்தில் என்ன செய்யணும்னாக்கா, நம்மளுக்கு நல்ல இருதயம் இருந்தால் நம்ம தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசுவோம், நல்ல அன்பாக நடந்து கொள்வோம், நல்ல நம்ம வாழ்க்கையில் காரியங்கள் கைகூடதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் எசேக்கியேல் 36 அதிகாரம் வசனம் 26 உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, அப்போனா புதிய இருதயத்தை கொடுத்து, உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு, கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்தில் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ தேவன் தான் நமக்கு நவமான இருதயம், நல்ல இருதயத்தை கர்த்தர் நமக்கு புதிய இருதயத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான், ஏனென்றால் மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ நம்முடைய இருதயத்தை பார்க்கக்கூடியவராய் இருக்கிறார் என்று சொல்லி 1 சாமுவேல் 16 அதிகாரம் 7 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம் மாற வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்க, அவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. ஏனென்றால் அப்பொழுது நீங்கள் வேதத்தை வாசிப்பீங்க. 1 பேதுரு 2 அதிகாரம் 3 வசனத்தின்படி, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த
குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத நாணப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்கு புதிய இருதயத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நாணம் தன் வீட்டை கட்டுகிறது போல நாண கண்மலையாக இயேசு கிறிஸ்துவிட வாங்க, அவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு புதிய இருதயத்தை கொடுக்கின்ற பொழுது புதிய காரியங்களை சிந்திக்கிறீங்க. தவறான காரியங்கள், கெட்ட காரியங்களை சிந்திக்க மாட்டீங்க. கர்த்தருக்கு நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்களை சிந்திக்கிறீங்க, செயல்படுத்துறீங்க. கர்த்தர் நாணத்தை கொடுக்கிறார். புதிய ஆவிக்குரிய இருதயத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இதுதாங்க புதிய காரியம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, கர்த்தர் உங்களுக்கு புதிய ஆவியை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் வசனம் 19 அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். ஹல்லேலூயா. ஆவி கர்த்தர் ஆவியாக இருக்கிறார். தேவனோடு நம்ம தொடர்பு கொள்வதற்கு ஆவி மிக முக்கியமாக இருக்கிறது. ஆவி மனிதன். அப்போ கர்த்தர் பழைய முன்னால் என்ன விட்டுருப்பீங்க நீங்கள்? பழைய அசுத்த ஆவிகள், பிசாசின் ஆவிகள் உங்களை அலக்களித்து இருக்கும். அந்த ஆவிகள் உங்களை என்ன செஞ்சிருக்கும்? தாறுமாறாக வாழ செய்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் புதிய ஆவியை கர்த்தர் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இந்த வருடத்திலே நீங்கள் வாஞ்சையோடு ஆண்டவரே நீ புதிய ஆவியால் நிரப்புங்கப்பா என்று கேட்கின்ற பொழுது எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19 வாக்கு கொடுத்தாரே, அவர் உள்ளத்திலே புதிய ஆவியை கொடுப்பேன். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய உள்ளத்திலே புதிய ஆவியை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 22-23 படி உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நம்ம புதிய மனுஷனாக மாற வேண்டும் என்றால் ஆவி மாற வேண்டியதாக இருக்கிறது. புதிய ஆவியை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் மெய்யான நீதியிலையும் பரிசுத்தத்திலும் வாழ்வதற்கு புதிய ஆவி, பரிசுத்த ஆவியானவர் மிக மிக அவசியம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கின்ற பொழுது, புதிய ஆவியை பெற்றுக்கொள்கின்ற பொழுது மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் நீங்கள் என்ன செய்றீங்க? வாழ்றீங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நம்முடைய இருதயம் வெறுமையாக இருக்கக்கூடாது. வெறுமையாக இருந்தால் கண்ட அசுத்த ஆவிகள் அதில் குடியேறிவிடும். நம்ம இருதயத்தை எப்பொழுது என்ன செய்யணும்னாக்கா, ஆனால் அதை கர்த்தருடைய அந்த புதிய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே, அந்நிய பாஷையினாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் நிரப்பப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தால் தான் அசுத்த ஆவிகள் உள்ளத்திலே இடம் புகுவதற்கு நீங்கள் இடம் கொடுக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இருதயம் பாருங்கள், இது ஒரு கண்ணாடி ஜார் போல நம்முடைய இருதயம். இந்த கண்ணாடி பாருங்கள், ஒரு கண்ணாடி ஜாருக்குள்ளே அசுத்தமான ஆவி இருக்கிறது, விஷ வாயு இருக்குதுன்னா என்ன செய்வாங்க? அது அந்த கண்ணாடி ஜாருக்குள்ளே தண்ணியை ஊற்றுனா உள்ளே இருக்கக்கூடிய எல்லா விஷ ஆவிகளும் விஷ அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷம் இருக்க காற்றுகள்லாம் வெளியே வந்துவிடும். அதே போல் நம்ம ஆண்டவரை துதித்து துதித்து பரிசுத்த ஆவியினாலே நிரப்ப 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 நமக்குள்ளே இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், அசுத்த ஆவிகள், அசுத்த எண்ணங்கள் எல்லாம் மாறிவிடும். வாயை திறந்தாலே கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்கள் தான் வெளிப்படும். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இந்த புதிய வருடத்தில் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய இருதயத்தை ஒரு நாளும் வெறுமையாக வைக்காதீங்க. எம்டியாக இருக்கக்கூடாது. உங்களுடைய இருதயம் வெறுமையாக இருந்தால் மத்திய 12ஆம் அதிகாரம் வசனம் 43 முதல் 45 பார்க்கின்ற பொழுது அங்கே இப்படின்னா, அப்போ உள்ளே இருந்து என்னன்னாக்கா பொல்லாத ஆவிகள் வெறுமையாக இருக்கிற அந்த இருதயத்துக்குள்ள வெளியே சென்ற ஆவி பொல்லாத ஆவிகளை கூட்டி கொண்டு வந்து குடிபுகுந்து விடும். அப்பொழுது அந்த மனிதனுடைய முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை இருதயத்தை வெறுமையாக வைக்காதீங்க. ஹல்லேலூயா. கண்ட காட்சிகளை பார்க்காதீங்க. சோசியல் மீடியாவில் நேரத்தை செலவழிக்காதீங்க. அதுதான் உங்கள் இந்த இருதயத்தையும் உங்களுடைய ஆவியும் அது என்ன செய்யக்கூடியது? கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. புதிய இருதயம், புதிய ஆவி வர வேண்டும் என்றால் நீங்கள் சோசியல் மீடியாவில், ஹேண்ட்ஃபோன்லேயோ மற்ற எந்த காரியங்களும் அதிகமாக நேரத்தை செலவழிக்காதீங்க. புரியுங்களா? அப்போ என்னன்னாக்கா வெளியே சென்ற ஆவி இப்பொழுது இருதயம் வெறுமையாக இருப்பதினாலே ஆனால் அநேக ஆவிகளை கொண்டு வந்து அது குடிபுகுந்து விடும். அப்பொழுது முன் நிலைமையை பார்க்கிறோம், பின் நிலைமை எப்படி ஏற்பட்டதாக இருக்கும்? மிகுந்த கேடுள்ளதாக இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே ரட்சிப்பு அனுபவத்தோடு நின்று விடக்கூடாது.
இந்த ஸ்பிரிச்சுவல் growth, ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நீங்கள் படிப்படியாக முன்னேற வேண்டும். ஆலயத்து செல்ல வேண்டும், நீங்கள் செல் குரூப்பில் பங்கு பெற வேண்டும், ஆவிக்குரிய நண்பர்களை வளர்த்து கொள்ள வேண்டும், வேதம் வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேகத்தை பெற்று படிப்படியாக நீங்கள் நிரம்பி வழிகிற பாத்திரமாக ஆவிக்குரிய காரியங்களிலே வளர வேண்டும். ஹல்லேலூயா. அதனால்தான் தாவீது என்ன சொல்கிறார்? சங்கீதம் 92 அதிகாரம் 10 புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா. பழைய எண்ணெயிலே ஏன்னா நம்ம வடை சுட்டுட்டு இருந்தா அது டேஸ்ட் இருக்காது, கேன்சர் நோயை உருவாக்கிறோம். அநேக எஃப்என்பி கடைகள் எண்ணெய் உண்டாகிற பாருங்கன்னா எண்ணெயில் ஒரே எண்ணெயில் சிக்கனை பொரிக்கிறது, மட்டனை பொரிக்கிறது, எல்லாத்தையும் பொரிக்கிறது, ஒரு வாரம் கழித்து தான் மாற்றுவாங்க. அப்போ மாற்றுகின்ற பொழுது என்ன உண்டாகிறதுனாக்கா இந்த ஏன்னா எல்லா அரைச்சி இந்த கெட்ட கொழுப்புகளை சேர்ந்து அதை நம்ம வாங்கி சாப்பிடுகின்ற பொழுது கேன்சர் நோயை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது, பல வியாதிகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் இங்கே ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு, புதிய எண்ணெயால் நிரப்பப்படுகிறேன், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து அப்படியே கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே புதிய எண்ணெயால் நிரப்புங்கப்பா, பழைய எண்ணெய் இல்லை, புதிய எண்ணெயால் நிரப்புறீங்க, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல. காண்டாமிருகத்துக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குது பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட பலனை கர்த்தர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்காக புதிய புதிய கிருபைகளை கர்த்தர் வைத்து இருக்கிறார். கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், தேவன் என்ற புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவரே என்னை புதிய ஆவியால் நிரப்புங்கப்பா, புதிய அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா கேட்கின்ற பொழுது கர்த்தர் புதிய எண்ணெயால் உங்களை நிரப்பி காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனோடு கூட உங்களை கர்த்தர் பலப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அதனால் தான் யோவேல் 2 அதிகாரம் 28 வசனத்திலே, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த புதிய வருடத்தில் புதிய காரியம் உண்டாக வேண்டும் என்றால் இந்த புதிய ஆவி, புதிய அபிஷேகம், புதிய இருதயம் வேணும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் கர்த்தர் வெளிப்பாடுகளை, உங்கள் எதிர்காலத்துக்கான காரியங்களை, உங்கள் குடும்பத்துக்கான காரியங்களை, உங்கள் திருமணத்துக்கான காரியங்களை, உங்களுடைய வேலை காரியங்களை கர்த்தர் அனந்த நாணத்தோடு செய்ய உதவி செய்வார். வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும், தொழிலில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றியுள்ள ஒரு முதலாளியாக, பிஸ்னஸ்மேனாக வளர முடியும். ஹல்லேலூயா. அதற்கு மிக மிக ஆண்டவர் ஆவியானவர் துணை தேவை. புதிய ஆவியை ஊற்றுங்கப்பா, புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகள் எனக்கு உண்டாகட்டும். பார்க்குற ஜனங்கள் இடத்துல உங்களுக்கு கிருபையின் மேல் கிருபை பெருகும். என எல்லா வாய்ப்புகளையும் கர்த்தர் திறந்து கொடுப்பார். உங்கள் பாத்திரம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? என அபண்டன்ஸாக அதை கர்த்தர் அளவு கடந்த விதத்திலே உங்களை ஆண்டவர் நிரம்பி வழிகிற பாத்திரமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் இந்த புதிய வருடத்திலே புதிய இருதயத்தை உங்களுக்கு தரும்படியாக கேட்பது மட்டுமல்ல, புதிய ஆவியை கர்த்தர் உங்களுக்கு உயிர்ப்பிக்கக்கூடியவராக இருக்கிறார், ஊற்றக்கூடியவராக இருக்கிறார், அபிஷேகத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் புதிய நாமத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. புதிய நாமம் என்றால் என்ன? புதிய பெயர். ஹல்லேலூயா. ஜீசஸ் ரீநேம்டு சைமன் டு பீட்டர். பாருங்க, சீமோனா இருந்தவன் அவனை கர்த்தர் பேதுருவாக மாற்றினார். ஹல்லேலூயா. அவன் நாணலை போல அப்படியே அலைந்து கொண்டிருந்தான், ஆடிக்கொண்டிருந்தான். கர்த்தர் அவனை பேதுருவாக, ராக்காக, ஹார்ட் ஸ்டோனாக கர்த்தர் மாற்றினார். அதனால்தான் அவன் பயந்தாங்கொழிய பூனையை போல இருந்தவன் பரிசுத்த ஆவியானவர் புதிய ஆவியை பெற்ற பொழுது புலியை போல சீறி கிளம்பினான். அப்படியே எழுந்து பேச ஆரம்பித்தான். 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? கர்த்தர் புதிய நாமத்தை பேதுருவுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, சவுலை கர்த்தர் எப்படியாக பவுலாக மாற்றிய பொழுது, சவுல் தேவனுடைய பிள்ளைகளை தேடி தேடி கொலை செய்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட அவனை கர்த்தர் பவுலாக மாற்றிய பொழுது அவன் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக கர்த்தர் மாற்றியது காரணம் அவனுடைய நாமத்தை, அவனுடைய பெயரை கர்த்தர் புதிய பெயராக மாற்றினார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய சபையில் கூட பல வருடங்களுக்கு முன்பாக சபையில் நடந்த ஒரு சாட்சி. எங்கள் காலை ஆராதனையில் ஒரு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டொமஸ்டிக் ஹெல்ப்பர் வந்து
பங்கு பெற்றாங்க. விசுவாசி வீட்டினுடைய டொமெஸ்டிக் ஹெல்ப்பர் கூட்டு வந்தாங்க. அவங்க ஆராதனையில் பங்கு பெற்றாங்க. அப்பொழுது ஆராதனை முடிந்து ஆல்டர் கால் முடிந்து முன்னாலே ஆல்டர் கால் கூப்பிடுகின்ற பொழுது பாஸ்டர் சீலா அவர்கள் ஆல்டர் கால் கொடுத்து கூப்பிடும் பொழுது ஒரு சகோதரி வந்து அவங்க இடத்துல கண்ணீரோடு கூட ஜெபித்தாங்க. கேட்டுட்டு கண்ணீரோடு ஜெபிக்கின்ற பொழுது அந்த சகோதரி இடத்துல பாஸ்டர் சீலா கேட்டாங்க, அம்மா உங்கள் பேர் என்ன என்று கேட்ட பொழுது அந்த சகோதரி சொன்னாங்க, என் பேர் கசப்பி என்று சொன்னாங்க. எங்கள் தாய் தகப்பனும் பெயர் வைத்தது கசப்பி என்று சொன்னாங்க. ஏனென்றால் என் வாழ்க்கையிலே நான் வாலிப பெண்ணாக இருந்தேன், திருமணம் முடித்தேன். திருமணம் முடிந்தவுடனே என்னுடைய கணவர் என்னை விட்டு ஓடிவிட்டார். 2 பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை வைத்து நான் அதிகமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையே கசந்து போய்விட்டது. இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்காக, பெற்றோர்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் சிங்கப்பூருக்கு வந்து வீட்டு வேலை செய்கிறேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர்களுக்கு பாஸ்டர் ஷீலா அவர்கள் ஆலோசனை கொடுத்தாங்க, அம்மா அந்த கசப்பி என்ற பெயரை மாற்றி ஆண்டவருடைய பிள்ளை எஸ்தர் என்று பெயரை வைமா, நீ ஒரு எஸ்தர் ராணியை போல கர்த்தர் மாற்றுவார் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த வார்த்தையை எப்பொழுதும் கசப்புன்னு கேட்டுக்கொண்டே இருந்தால் வாழ்க்கையே கசந்து விடும். கசந்து போச்சு, வாழ்க்கை கசப்பாக மாறிவிட்டது. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வந்தவுடனே உங்களுடைய பழைய நாமத்தை மாற்றி ஒரு புதிய நாமம் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு சாமுவேல், ஒரு தாவீது, ஏன்னா ஒரு வந்து ஈசாக்கு, இப்படி என்று வெற்றுள்ள நாமங்களை நீங்கள் சூட்டிக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. பாருங்கள், நானும் ஆண்டவருக்கு வந்த பொழுது என்னுடைய பழைய தர்மராஜ் என்ற பெயரை டேனியல் ராஜாக நான் மாற்றிக்கொண்டேன். அதற்கு பிறகாக கர்த்தர் என்னை அற்புதமாக அதிசயமாக ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தார். அந்த பெயர்களை கேட்கின்ற பொழுதே ஒவ்வொருவரும் அந்த பெயரை சொல்லி கூப்பிடுகின்ற பொழுதே தானியேலுக்குள் ஒரு விசேஷ ஆவி இருந்தது. தானியேலுடைய காரியம் ஜெயமாக முடிந்தது என்ற அந்த வார்த்தைகள் எனக்கு சிந்தையில் எப்பொழுதும் அது அனல் பொறியாக வந்து கொண்டே இருக்கும். காரணம், இந்த ஒரு புதிய நாமம், புதிய பெயர். ஹல்லேலூயா. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வேதவசனம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15-16 கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் எது? இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் ஏது? ஹல்லேலூயா. கசப்பு, இருள், அதிலிருந்து கர்த்தர் ஒரு எப்படியாக எஸ்தர் என்ற பெயரை போல மாற்றினது போல இருளுடைய நாமத்தை நாம் தரித்து கொள்ள கூடாது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வெளிப்படுத்தின 2ஆம் அதிகாரம் வசனம் 17 அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அவன் கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாதும் ஐய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தினால் 3ஆம் அதிகாரம் வசனம் 12 என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் சும்மா அசால்ட்டாக இருந்துட்டு போட்டுவேன் ஏன்னா ஏதோ ஒரு அந்த இருளினுடைய அந்த காரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய நாமத்தை அந்த பேராக இருக்கும், ஏதோ இருந்துட்டு போட்டுன்னு. ஆனால் அதில் கூட தேவன் மிக மிக கவனமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பார்க்கின்ற பொழுது ஏன்னா முன்னால் வந்து பார்த்தீங்கன்னாக்க கோபக்காரனாக இருப்பான். அநேகரை என்ன சொல்ல அவங்க சண்டை போட்டுக்கொண்டே இருப்பான். ஆனால் அவன் வாழ்க்கையில் பெயர்களை மாற்றுகின்ற பொழுது அந்த பழைய கோபம் ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஆண்டவர் புதிய காரியத்தை அவன் வாழ்க்கையில் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர் கடைசியாக ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்கிறார்? ஒரு புதிய பலனை இந்த புதிய வருடத்திலே புதிய பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். எப்படி? ஏசாயா 40ஆம் அதிகாரம் வசனம் 31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கழுகுகளை போல ஒரு பலனை கர்த்தர் உங்களுக்கு இந்த வருடத்தில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. புதிய காரியம். இதுவரை நீங்கள் எழுந்தா மூட்டு வலிக்கு இடுப்பு வலிக்கு சோர்ந்து போய் இருக்கலாம். கர்த்தர் எப்படி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தான் தேவ சமூகத்தில் காத்திருங்க. கிருபையா உங்களுக்கு ஆண்டவர் கிருபையாய் காத்திருப்பதற்கு கிருபையை கொடுப்பாரு. அப்போ உங்களுக்கு ஆண்டவர் ஒரு புதிய பலன், எப்படி கழுகு மூப்பு அடைகின்ற பொழுது கண்மலையில் உயர்த்திட்டு போய் நின்று தன் அழகாலே எல்லா இறகுகளையும் பிடுங்கிட்டு அப்படியாக வெறுமனை அப்படியே இப்படி கோழியில் முடி எடுத்துட்டு வழுக்காக இருக்கும், அது அப்படியாக பாறையில் நின்று இருக்கும் பல நாட்கள். ஏன்னா பல நாட்கள், 1 மாதம் கூட ஆகலாம். அந்த சூரிய ஒளி பட்டு எல்லா கொழுப்புன்னு கரைந்து இப்பொழுது புதிய இறகுகள் முளைத்து அந்த கழுகு
ஏன்னா இறை தேடும்படியாய் அழகுகளும் முளைச்சிரும், இறைகளும் முளைச்சிரும். புதிய பலனோடு கூட கண்மலையிலிருந்து கீழே நோக்கி இறையை தேடி கொண்டு வருமா புதிய பலன். அதனால தான் வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவருக்கு தான் அந்த புது பலன் கழுகுகளை போல சட்டையில் எடுத்து எழும்புவார்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சங்கீதம் 103 அதிகாரம் வசனம் 5 என்ன சொல்கிறாரு? கர்த்தர் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த புதிய வருடத்திலே நீங்கள் கர்த்தருக்கு தேவை, புதிய வருஷம் குடும்பத்துக்கு நீங்கள் தேவை, கணவன்மார்களே உங்கள் மனைவிக்கு நீங்கள் தேவை, மனைவிமார்களே உங்கள் கணவனுக்கு தேவை, பிள்ளைகளுக்கு நீங்கள் தேவை. அப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு இங்கே கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது போல கர்த்தர் மாற்றுகிறார். புதிய பலன், புதிய உற்சாகம், புதிய காரியங்கள். அப்போ கர்த்தர் பலப்படுத்திட்டா இடுப்பொலி மூட்டு வலி அது எல்லாம் போய் என்ன எப்படியாக காலேப்பு போல மலை தேசத்தை கூடும். ஏன்னா அன்றைக்கு மோசே கிட்ட இருந்தது போல, அந்த நாட்களில் இருந்த போல அந்த பலன் எனக்கு 40 வயதில் இருந்த பலன் இருந்தது போல இப்பொழுது எனக்கு பலன் இருக்கு சொன்னார் பாருங்க. அதுதாங்க புதிய பலன். அந்த என்ன டூனாமிஸ் பவர். அந்த புதிய பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆண்டவர் நடத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் லூக்கா 24:49 நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்று சீசர்களுக்கு சொன்னார். சீசர்கள் அந்த வார்த்தையின்படி மேல் வீட்டறையில் இயேசு உயிர் தெழுந்த பொழுது மேல் வீட்டறையில் காத்திருந்தாங்க. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனத்தின்படி பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது புதுபலன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை மேலும் புதிய பலனை, புதிய ஆவியை, பரிசுத்த ஆவியை ஆண்டவர் ஊற்ற விரும்புகிறார். யார் வாஞ்சோடு இருக்கீங்களோ, செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, என் வாழ்க்கையில் எல்லாம் புதிய காரியமாய் மாற வேண்டும் என்று புதிய இருதயம், புதிய ஆவி கர்த்தர், அது மட்டுமல்ல உங்களுக்கு கர்த்தர் புதிய பலனை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே ஆண்டவரே ஒரு விசேஷத்தை ஊட்டுங்கப்பா, அபிஷேகத்தை ஊட்டுங்க, ஆனால் ஊற்றுங்க, புதிய பலனை பெற்றுக்கொள்ளட்டும். தோல்விகள் எல்லாம் ஆண்டவரை மாறி ஜெயமாக மாறட்டும். வியாதிகள் நீங்கட்டும் ஆண்டவரே. கண்ணீர்கள் கவலைகள் மாறட்டும் ஆண்டவரே. தடைப்பட்ட திருமணங்கள் நடைபெறட்டும். தடைப்பட்ட பொருளாதார ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். வீடு கட்டுகிற காரியத்திலே அற்புதத்தை செய்து வீடை கட்டும்படியாய் ஆண்டவரை உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. அதைத்தான் இந்த காரியத்தை தான் பவுல் அறிந்து கொண்டதினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொல்லி பிலிப்பியர் 4 அதிகாரம் வசனம் 13 சொன்னது போல எல்லாவற்றையும் செய்கிற பலனை இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து நீங்கள் உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னீரே, அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்னீரே, அந்த வார்த்தையின்படியாக பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அடுத்து தொடரில் உங்களோடு தொடர்பு கொள்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆமேன்.